ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கங்கா சிங்ன்ற ஸ்டோரியை விஷாரத் பூர்வாத் கஹானி 2 கங்கா சிங் சுதர்ஷன் இவரோட ஸ்டோரியை பார்க்க போகிறோம். சரவணா கைடில் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஃப்ரம் த சரவணா கைட். ஓகே. गंगा सिंह लेख परिचय. गंगा सिंह नामक एक कहानी श्री सुदर्शन जी की कहानी है. இது சுதர்ஷன் ஜியோட கஹானி ஸ்டோரி. आप प्रेमचंद्र की परंपरा की के कहानीकार हैं. அவர் வந்து ட்ரெடிஷ்னலாக பிரேம்சந்திரனோட ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. अपनी कहानियों में मानवता की खूबी का चित्रण करना इनकी विशेषता है. இந்த ஸ்டோரியில் அவரோட இந்த ஸ்டோரியில் மானவதா கி கூபி, அதாவது மனிதர்களோட ஹியூமனிட்டி, த குவாலிட்டிஸ் ஆஃப் த ஹியூமனிட்டிஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏ ஆதர்ஷ்வாதி கஹானிக்கா ஹே, இது ஒரு தேவையான கஹானி ஸ்டோரி. லேக் பரிச்சை. மனுஷ்ய கா காம் கர்னா பசந்த் கர்த்தா ஹே. மனுஷங்களுக்கு வேலை பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்குமா? பசந்த் கர்த்தா ஹே, மனிதருக்கு வேலை பார்ப்பது ரொம்ப பிடிக்கும். வக் பேகார் பெய்ட் நெஹி சக்தா, அவங்களுக்கு ஐடியலாக, பேகார்னா என்னது, ஐடியலாக உட்கார பிடிக்காது. வக் அப்னோ கே பீச் ஜீனா செஹத்தா ஹே, அவங்களோட லவ்டு ஒன்ஸ்க்காக வாழணும்னு நினைப்பாங்க. ஹி வாண்ட்ஸ் டு லிவ் அமாங் ஹிஸ் லவ்டு ஒன்ஸ். ஓகே. ये सब मनुष्य के जन्मजात गुण हैं. इस कहानी में इसका चित्रण है. இதுதான் மனுஷங்களோட குவாலிட்டிஸ், ஒரு நார்மல் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இந்த கஹானியில், இந்த ஸ்டோரியில் இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கங்கா சிங். சியால்கோட் நகர் மே ஏக் படா ஸ்கூல் ஹே. சியால்கோட்ன்ற ஒரு சிட்டியில் ஒரு பெரிய ஸ்கூல் இருந்துச்சு. உஸ் ஸ்கூல் கா நாம் ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலோட பேர் என்னது? ஸ்காட்ச் மிஷன் ஸ்கூல். கங்கா சிங் உஸ் ஸ்கூல் கா ஹெட் ஜப்ஸ்தாரி தா. கங்கா சிங் வந்து இந்த ஸ்கூலோட ஹெட் ஜபஸ்தாரி மீன்ஸ் ஹெட் பியோன். ஓகே, பியூன். வக் பூடா ஹோ கயா, அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இஸ்லியே வக் ரிட்டையர் ஹோனா சாத்தா தா, அதனால அவர் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டார். கங்கா சிங் கி அர்ஜி. அர்ஜினா பெட்டிஷன், கங்கா சிங்கோட பெட்டிஷன். குலாப் மசீஹ் स्कॉच मिशन स्कूल के हेड मास्टर दे. गुलाब मजीहना அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இவர். கங்கா சிங் நே உன்சே கஹா கி மை பூடா ஹோ கயா ஹூ. கங்கா சிங் வந்து அவர்கிட்ட சொன்னாரா, நான் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. தக் கயா ஹூ, ரொம்ப தளர்ச்சி ஆயிடுச்சு. முஜே சேவா நிவர்த்தி தீஜியே, என்னோட சர்வீஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், பூர்த்தி பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பென்ஷன் பி திலா தீஜியே, எனக்கு பென்ஷன் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. மை ஹரித்வார் ஜாவுங்கா ஆர் வஹி ரஹுங்கா, நான் போய் ஹரித்வார் போய் அங்கேயே நான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். ஹெட் மாஸ்டர் ने कहा कि मैं इस संबंध में मिशन को பத்திர லிக்குங்கா. ஹெட் மாஸ்டர் சொன்னாரா, நான் இது சம்பந்தமாக மிஷன் ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கங்கா சிங் கி குஷி, கங்கா சிங்கோட ஹாப்பினஸ். एक दिन हेडमास्टर ने गंगा सिंह को बुलाकर कहा कि मिशन तुमको सेवा से निवृत्त करना चाहता है. वन डे மாஸ்டர் கூப்பிட்டுட்டு கங்கா சிங்கை கூப்பிட்டு, மிஷன் தும்கோ சேவா நிவர்த்தி கர்னா சாத்தா, மிஷனும் உன்னோட சேவை சர்வீஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. மிஷன் தும்கோ ஹர் மஹீனே 15 रुपये का பென்ஷன் தேங்கா. மிஷன் வந்து உனக்கு எவ்ரி மந்த் வந்து 15 rupees வந்து பென்ஷன் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. எக்ஸ் சுன்கர் கங்கா சிங்கோ படி குஷி ஹுயி. இதை கேட்டு கங்கா சிங்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. पार्टी और तोहफे. गंगा सिंह को तोहफे देना को इत्जान था. பார்ட்டி ஆர் தோஹஃபே, கங்கா சிங் ரிட்டையர் ஆக போகிறார்ல, அதனால அவருக்கு ஒரு பார்ட்டி கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுதான் கங்கா சிங் கோ தோஹஃபே தேனா கா இன்த்ஜான் தா, அவருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க, பார்ட்டி கொடுக்கறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. கங்கா சிங் ने तोहफे में चड़ी गड़ी ग्रामफोन और कुछ भजन का रिकाई चाहा. அதாவது கங்கா சிங்குக்கு என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா, சடினா ஸ்டிக்கு, கடி கிளாக்கு, கிராம்ஃபோன்னா அந்த காலத்தில் ஒரு ரெக்கார்டிங் மெஷின் மாதிரி அப்படி. ஓகே, அதில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம், பஜன் சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். மிஷன் மே கங்கா சிங் கோ பார்ட்டி தேனே கா பி பிரபந்த் கியா தா. மிஷன் ஸ்கூல் வந்து கங்கா சிங்க்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க பிளான் பண்ணியிருந்தாங்க.
ஹரித்வார் ஜானே கி இச்சா. கங்கா சிங்க ஹரித்வார் போகணும்னு ஆசைப்பட்டார்ல, அந்த ஆசையை பற்றின பேராகிராஃப். अब गंगा सिंह हरिद्वार जाने के संबंध में सोचता रहा. கங்கா சிங் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம ஹரித்வார் போய் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. वक्त अपना आप से कहता था कि छुट्टी मिलते ही मैं हरिद्वार चला जाऊंगा. அவர்கிட்டயே வக் அப்னா ஆப்சே கஹத்தானா அவர்கிட்டயே பேசினாரா. லீவ் விட்ட உடனே சுட்டி மில்தே ஹி லீவ் விட்ட உடனே ஹரித்வார் போயிடணும். ரோஜ் சுபஹ கங்கா மே நஹாவுங்கா. டெய்லி நம்ம கங்கா நதியில தான் குளிக்கணும். பகவான் கா சம்ரன் கருங்கா. பகவானை டெய்லி பிரார்த்தனை பண்ணணும். சாது மகாத்மாவோ கே தர்ஷன் கருங்கா. சாது மகாத்மா கோயிலுக்கு போகணும், டெம்பிளில் சாதுக்கள் கடவுள் எல்லாம் போய் பார்க்கணும். கபி ராமாயண் படுங்கா. ராமாயணம் படிக்கணும். கபி கிராம்ஃபோன் சலாக்கர் பஜன் சுனுங்கா. ராமாயணம் படிக்கணும். அந்த கிராம்ஃபோன் இருக்குல்ல, அதில் வந்து பஜன்ஸ் கேட்கணும். दूसरे से ஞான் और ध्यान के बारे में बात करूँगा. மற்றவங்க கூட ஞானத்தை பற்றி, நாலேஜை பற்றி, தியானத்தை பற்றி எல்லாம் பேசணும். ஷாம் கோ கங்கா கே கினாரே பைட்டூங்கா. ஈவினிங்கில் கங்கா நதி கரையில் உட்காந்துக்கணும். ராத்துக்கோ பேஃபிக்ரி சே சோவுங்கா. ராத்திரியில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தூங்கணும். ஹரித்வார் புண்ணிய நகரி ஹே. ஹரித்வார் வந்து ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு நகரம். ஜீவன் கி அந்திம் கால் மே வஹா ரஹனா சௌபாக்கிய கி பாத் ஹே. நம்ம ஜீவன் லைஃப்பில் கடைசி காலத்தை அந்த இடத்துல வாழ்கிறது தான் நம்மளோட சௌபாக்கியம், ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. இஸ்லியே கங்கா சிங் ஹரித்வார் ஜானா சாஹ்தா தா. இதனால கங்கா சிங் ஹரித்வார் போகணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க. மன் பத்லா. அவரோட மனமாற்றம். ராம்தன் கோ நயா ஹெட் ஜப்ராசி பனாயா கயா. ராம்தான் வந்து புது ஹெட் பியோனை அப்பாயிண்ட் பண்ணாங்களாம். தப் கங்கா சிங் கோ லகா கி உஸ்கா ராஜ்ய ஹாத் சே சூட் கயா ஹே. அப்போது கங்கா சிங் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவரோட கிங்டமே போயிடுச்சு, அவரோட ராஜ்யம் ஒரு கிங் மாதிரி அந்த ஸ்கூலில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். பியூன் தான், பட் ஸ்டில் ஹீ ஃபீல் லைக் ஹீ இஸ் கிங். அந்த மாதிரி அவரோட ராஜ்யமே அவர் கையை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. बंगी ने गंगा सिंह से कहा कि भैया तुम परदेसी बन गए हो. பங்கினா ஸ்வீப்பர், அங்கே பெருக்கிறவங்களா இருக்காங்களா ஸ்வீப்பர், அவங்க வந்து கங்கா சிங்கை பார்த்து சொன்னார், நீங்கள் வந்து இப்போ இந்த ஊர்க்காரரே இல்லை, நீங்கள் ஏதோ வெளியாள் மாதிரி இருக்கீங்க, இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவர் இல்லைல்ல அவர், ஸோ நீங்கள் யாரோ வெளியாள் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாராம். यह सुनकर उसे लगा कि वह अपने ही राज्य में अजनबी हो गया है. அப்போது அவருக்கு வந்து தன்னோட நாடு வந்து நாட்டுக்குள்ளேயே அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபீலிங் வந்துச்சான், எங்கேயோ போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சான். வக் ஹெட் மாஸ்டர் சே போலா கி முஜே மாஃப் கீஜியே. அவர் உடனே ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி கேட்டாங்களாம். மே யக் ஸ்கூல் சோடுக்கர் நெஹி ஜாவுங்கா. நான் இந்த ஸ்கூலை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எக் ஸ்கூல் ஹி மேரா ஹரித்வார் ஹே. இந்த ஸ்கூல் தான் என்னோட ஹரித்வார்ன்றது அவரோட ஒரு ஹாப்பி பிளேஸ், ஆனால் இந்த ஸ்கூல் தான் எனக்கு அந்த ஹரித்வார் அப்படின்னு சொல்கிறாராம். ஆப் லோக் ஹி சாது மகாத்மா ஹே. நீங்கள்லாம் தான் என்னோட கடவுள் அப்படின்னு சொல்கிறாராம். ஹெட் மாஸ்டர் நேபி மான் லியா. ஹெட் மாஸ்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு.